ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம பின்னங்களின் கூட்டல் கழித்தல் பார்த்தோம். இந்த வீடியோவில் பின்னங்களின் பெருக்கல் வகுத்தல் பார்க்க போகிறோம். பின்னங்களின் கூட்டல் கழித்தலை விட பெருக்கல் வகுத்தல் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? அது எப்படின்னு பார்த்துடலாமா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பின்னங்களின் பெருக்கல். இதில் ஃபஸ்ட்டு கணக்கு நான் கொடுத்துருக்க பாருங்கள், 7/9 பெருக்கல் 1/7. ஓகேவா? இப்போது அதில் கூட்டல் கழித்தலில் நம்ம பொதுவாக கீழே பகுதி பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பகுதியை பார்க்கணும். அந்த ரெண்டுமே ஒரே மாதிரி, ரெண்டுக்குமே பகுதி ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்மளால் கூட்டவோ கழிக்கவோ முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும், பெருக்கல் வகுத்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம பகுதி பார்க்க வேணாம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பெருக்கி போட்டுடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, பெருக்கல் வகுத்தலில் ஒரு அட்வான்டேஜ் கூட நம்மளுக்கு இருக்குது. அது என்னங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போது எப்படி பெருக்கலான்னு பார்த்துடலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள், 7/9 பெருக்கல் 1/7. இது எப்படி பெருக்கணும்? ஒன்றும் பண்ண தேவையில்லை, பகுதியும் பார்க்க தேவையில்லை, தொகுதியும் பார்க்க தேவையில்லை, அப்படியே பெருக்கி போடலாம். மேலே இருக்கிறத மேலே பெருக்கி போட்டுருங்க, பை போட்டு கீழே இருக்கிறத கீழே பெருக்கி போட்டுருங்க. ஓகேவா? 1/7/9 63. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? பாருங்கள், இது 7 இருக்கு, இது 63 இருக்கு. 7ஆம் வாய்ப்பாட்டில் 63 வரும் இல்லையா? அப்போது 1 7 எத்தனை 7 63? 9 63. அப்போ ஆன்சர் என்னது? 1/9. ஓகேவா? ஈஸியாக இருக்கா? அடுத்து செகண்ட் சம் பாருங்கள், 2/5 பெருக்கல் 3/6. இதுலேயும் அதே மாதிரி மேலே இருக்கிறத மேலே பெருக்கி போடுங்க, கீழே இருக்கிறத கீழே பெருக்கிடலாம். 2 3 6 6/6 30. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? பாருங்கள், ரெண்டுமே இரட்டை எண்களை தான் இருக்குது, அதனால 2ஆம் வாய்ப்பாட்டிலே கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? அந்த நம்பர் இந்த நம்பர்னு வேணாம், இரட்டைப்படை என்ன இருந்ததுன்னா 2லேயே நம்ம கேன்சல் பண்ணி போடலாம். ஒரு ஸ்டெப் அதிகமானாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ 2ஆம் வாய்ப்பாட்டிலே கேன்சல் பண்ணலாம். இப்போ 6ங்கிறத 3 6ன்னு போடலாமா? இதை 2ஆம் வாய்ப்பாட்டில் எப்படி கேன்சல் பண்ணலாம்? 30ங்கிறது 15 30. ஓகேவா? இப்போது ரெண்டுமே ஒற்றைப்படை எண்களாக மாறிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? 2ஆம் வாய்ப்பாடு ஆகாது. அடுத்து 3ஆம் வாய்ப்பாட்டில் பாருங்கள், 3ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் ஆகுமா? 1 3 3 5 3 15. அப்போ ஆன்சர் இங்கே என்ன இருக்குது? 1 கீழே 5. அப்போ ஆன்சர் என்னது? 1/5. அடுத்து 3வது கணக்கு பாருங்கள், 10/20 பெருக்கல் 4/5. இதையும் பெருக்கி போட்டுடலாமா? 4 10யும் 4யும் பெருக்குன்னா 4 40. கீழே 20யும் 5யும் பெருக்கணும் அப்படின்னா 2 5 10. இந்த 0 அப்படியே சேர்த்துவோமா? 100ன்னு வருதா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? இங்கே 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். இதை 2ஆவது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 2 4 10ல் I 2 10. அப்போ இதுக்கு மேலே இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் என்ன? 2/5. இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னன்னு சொல்லிடுறதா? இப்போ பாருங்கள், இங்கே நம்ம பெருக்கியிருக்கோம் அப்படின்னா இங்கே மேலே இருக்கிறது அப்படியே பெருக்கி இங்கே போட்டோம், கீழே இருக்கிறது அப்படியே பெருக்கி போட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே போட்டிருக்கோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, கூட்டல் கழித்தல்லாம் அந்த மாதிரி இல்லை, பெருக்கல் வகுத்தல் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இதில் கேன்சல் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம ஆன்சர் போகிறதுக்கு முன்னாடியே கொஸ்டின்லேயே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் 7க்கு நான் 7 கேன்சல் பண்ணுறேன். எப்படியெல்லாம் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சைட்லேயும் கேன்சல் பண்ணலாம், மேலேயும் கீழேயும் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? இங்கே மேலேயும் கீழேயும் கேன்சல் பண்ண முடியாது, சைடில் தான் பண்ண முடியும். அதனால் நான் இங்கே இருக்கிற 7யும் இங்கே இருக்கிற 7யும் கேன்சல் பண்ணிவிட்டேன். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், மேலே 1 கீழே 9. ஓகேவா? ஆன்சர் வந்துருச்சா? இது இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? நம்ம இங்கே பெருக்கி போட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறதை விட கொஸ்டின்லேயே கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத பெருக்கி எடுத்து எழுதிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஏன்னா பெரிய நம்பர் எல்லாம் கேன்சல் ஆயிரும், ஈஸியாக வரும். ஓகேவா? இப்போ செகண்ட் சம் அதே மாதிரி சொல்கிற பாருங்கள். இப்போ இங்கேயே பாருங்கள், எதெல்லாம் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது? இங்கே பாருங்கள், 3 6 இருக்கா? இதை கேன்சல் பண்ணலாம் இல்லையா? எப்படி? 3ஆம் வாய்ப்பாட்டில் 1 3 3 2 3 6. சரி, இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ அதையும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்கே மேலே எதுவுமே இல்லை, கேன்சல் ஆயிடுச்சு. எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 1 இருக்கிறது அர்த்தமா? அப்போ 1 கீழே பாருங்கள், கீழே இங்கே 5 மட்டும் இருக்குது. அப்போ 1/5. அடுத்து பாருங்கள், அதே மாதிரி இப்போ இதையும் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா இங்கே 0க்கு இங்கே 0. ஓகேவா? கிராஸாகவும் கேன்சல் பண்ணலாம், மேலேயும் கீழேயும் கேன்சல் பண்ணலாம். இப்போ 0க்கு 0 கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே 2 இருக்கா? 2 இங்கே 4 இருக்குது பாருங்கள், ரெண்டுமே இரட்டை எண்கள் தான். அப்போ 1 2 2 2 2 4. அப்போ ஆன்சர் பேலன்ஸ் என்ன இருக்குது? மேலே 2 கீழே 5, 2/5. நான் சொன்னது கரெக்டு தானே? இந்த மேலே நம்பர்ஸை பெருக்கி போட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறதை விட இங்கேயே கேன்சல் பண்ணிவிட்டு போடுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பின்னங்களின் வகுத்தல். ஓகேவா? பின்னங்களின் வகுத்தல் ஒன்றுமே இல்லை, வகுத்தல்னாலும் பெருக்கல் தான். இந்த வகுத்தலுங்கிற இந்த சிம்பலை நம்ம பெருக்கலாக மாற்ற போகிறோம். எப்படி மாற்றலாம்? இப்போ மாற்றலாம் பாருங்கள்.
7/9 அப்படியே இருக்கா, அந்த 7/9 அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே வகுத்தல் இருக்கா, அதைத்தானே பெருக்கலாக மாற்ற போகிறோன்னு சொன்னேன். அப்போ வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல்னு போட்டுக்கோங்க. இது செகண்ட் இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா தலைகீழியாக மாற்றணும். கீழே இருக்கிற நம்பர் மேலேயும் மேலே இருக்கிற நம்பர் கீழே எழுதுங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. அப்போ கீழே என்னென்னு இருக்குது, 5 இருக்குது, அதான் மேலே எழுதிக்கலாம். மேலே இருக்கிறனால நான் கீழே எழுதிக்கிறேன். ஓகேவா, இவ்வளோதான். இப்போ பாருங்கள் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அப்படியே பெருக்கி போட்டுக்கலாம். இப்போ இங்கே எதுவுமே கேன்சல் ஆகிற மேலே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே பெருக்கி போட்டுக்கலாம். 7×5 35, கீழே 9 36, அவ்வளோதான். அடுத்து செகண்ட் பாருங்க, இதையும் பெருக்கலாம் மாற்றிடலாமா? 3/7 அப்படியே வச்சுக்கலாமா? 3/7 அப்படியே இருக்கு. இந்த வகுத்தலுங்கிறத நம்ம பெருக்கலாக போட்டாச்சு. அடுத்து இதை தலைகீழியே மாற்றணுமா? அப்போ 2/6ங்கிறத 6/2 நான் போட்டேன். இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 1 2 2 3 2 6. இப்போ பெருக்கிடலாமா? அவ்வளோதான். இங்கே கேன்சல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, கிராஸாகவும் எதுவும் இல்லை, கீழேயும் எதுவும் இல்லை. ஸோ அப்படியே பெருக்கி போட்டுடலாம். பெருக்கணும் அப்படின்னா 3 9, கீழே இங்கே 1 இங்கே 7, ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 7. அப்போ 9/7. அடுத்து ஒரே ஒரு கணக்கு மட்டும் பார்த்துடலாமா? இப்போ பாருங்கள், 3வது கணக்கு 9/11 வகுத்தல் 8/6. இப்போ 9/11ங்கிறத நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 9/11 வகுத்தலை பெருக்கெல்லாம் மாற்றியாச்சு. இதை தலைகீழியாக மாற்றணும். இப்போ 8/6ங்கிறது 6/8 வரும். இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சா பண்ணிடலாமா? இந்த ரெண்டுமே இரட்டை எண்கள் தான். ஸோ 2ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 2 6 4 2 8. இப்போ மேலே பெருக்கிடலாமா? 9ஐயும் 3ஐயும் பெருக்கணுமா? 9 3 27, கீழே 11 4, 11 4 44. ஓகேவா, இதுதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.